அவருக்காக ஒரு விஷயம் பண்ணேன். ஸோ ரொம்ப கஷ்டங்க, சந்தேகம் தான். இன்றைக்கி ராகவேந்திர சுவாமிக்கு என்ன செய்யறியோ அது பன்மடங்கு திருப்பி கொடுத்துருவார்ப்பா அவர். இதனால் எதுவுமே உறுதியாக சொல்ல முடியாதுங்க, என்ன வேணாலும் நடக்கலாம். 11/1/2024 என்ன இங்கே வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறானே, கிட்டத்தட்ட ஒரு 11:20 அங்கே போய்ட்டோம். ராகவேந்திர சுவாமி இது மாதிரி என் இந்த உயிரை காப்பாற்றி கொடுங்க, நீ நான் எந்த உயிரும் சாட மாட்டேங்க. நான் பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாயசா பஜதாம் கல்பவருஷாய நமதாம் காமதனவே. என் பேர் வந்து கவாஸ்கருங்க, நான் திருவள்ளூர்லேருந்து பேசுகிறேன். ஸோ ராகவேந்திர சுவாமி வந்து என் வாழ்க்கையில் நடத்தின அற்புதங்களை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணுன்ற ஆர்வலோடு இதை பற்றி பேசுகிறேன். ஆக்சுவலாக என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா, 11/1/2024 நான் ரெகுலராக ராகவேந்திரா கோயிலுக்கு போவேன். அன்றைக்கி வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து மூச்சுத்திணறல் மாதிரி ஏற்பட்டு மாரடைப்பு மாதிரி ஏற்படுதுங்க. நான் தனியாக கொடுத்துன்னு இருக்கேன். அப்போ ஃபோன் பண்ணாங்க, அப்பா உடம்பு சரியில்லை, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினாங்க. நாங்கள் போயிட்டு அங்கே ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்சிஜன் லெவல் வந்து 71 தான் இருந்தது. முடியல, ரொம்ப கத்துறாரு அவர். அவங்க சொல்லிட்டாங்க, உடனே இங்கே முடியாதுங்க, நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள் அப்படின்னாங்க. அப்புறம் நம்ம திருவள்ளூரில் இருக்கிற ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போய் பார்த்தோங்க. அங்கே போய் பார்த்தோன்னே டாக்டர் என்ன சொல்கிறாங்க, அதுக்கட்டி 67 வந்துச்சுங்க அவருக்கு. அந்த ஆக்சிஜன் லெவல் வந்து 67 வந்துச்சு. ரொம்ப கத்துறாரு, ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கத்துறாரு. கிட்டத்தட்ட ஒரு 11:20 அங்கே போயிட்டோம், ஜிஹெச் போயிட்டோம். என்னென்னவோ பண்ணி அந்த ஆக்சிஜன் அந்த செயற்கை சுவாசம்லாம் வைக்கிறாங்க. அப்போ கூட வந்து அதே தான் இருக்குது, சுகர் ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 500 கிட்ட இருக்கு சுகர் இருக்குதுன்னு சொன்னாங்க. பிபியும் ரொம்ப ஹையாக இருக்குங்க. ஸோ முடியலை, பார்ப்போம் இருங்க அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி வரையும் அப்படி தான் போயிட்டுருக்குங்க. கத்துறாரு, முடியல, மூச்சு விட முடியல, அது 67 தான் இருக்குது. டாக்டர் அதை எதிர்க்க வந்து பார்த்துன்னு இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, டாக்டர் இவர் வந்து ஆக்சிஜன் வந்து இது வச்சா கூட அக்செப்ட் பண்ண மாட்டேதுங்க. அவர் காற்று அந்த செயற்கை சுவாசம் வச்சா கூட அவர் லங்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டுது. ஸோ ரொம்ப கஷ்டங்க, சந்தேகம் தான் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன ஒரே ஒரு தைரியம்னா, அன்றைக்கி வியாழக்கிழமை. சார் வியாழக்கிழமை சொல்ல நம்ம ராகவேந்திர சுவாமி வந்து கைவிட மாட்டாருன்னு நான் ரொம்ப நம்பிக்கையில் இருக்கேன். ஐசியூவில் இருக்கேன். நான், எங்கள் அப்பா, டாக்டர். வெளியே வந்து எங்கள் அம்மாவும் என் தம்பியும் நின்று அழுதுருக்காங்க. எனக்கும் அது வந்துனே இருக்குது, ராகவேந்திர சுவாமி வேண்டிக்கினே தான் இருக்கேன். ஆனால் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் அந்த ஹோல்ஸ் பண்ணி வாய் வழியாக பல்ப் விட்டு லைட்டாக லங்ஸில் வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். அப்படி பண்ணாலும் என்னால் எதுவுமே உறுதியாக சொல்ல முடியாதுங்க, என்ன வேணாலும் நடக்கலாம். அது ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான உபகரணம், மருத்துவ உபகரணம்லாம் வந்து வச்சுட்டு க்ளவுஸ் போடுறாங்க கையில். அவர் வாயில் வந்து அந்த பல்ப் வரலாம். அவர் ரொம்ப கத்துறாரு, முடியல. கிட்டத்தட்ட 1 மணி ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே என்னோடய ஃபோனில் வந்து ஸ்ரீ பூர்ணபோத குருதீர்த்தன்னு ராகவேந்திர ஸ்தோத்திரம் வந்து ஆஃப்லைனில் வச்சுருப்பேன். எனக்கு டக்குன்னு தோணுச்சு, சரி எடுத்து இது வைக்கலாம், அப்பா காதில் வைக்கலாம் அப்படின்ட்டு நான் உடனே அதை ஓட விட்றேன். அதுக்குன்னே வந்து ஓட விட்றேன். டாக்டர் பார்க்குறாரு, என்ன இங்கே வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறானே அப்படின்னு அவர் பார்க்குறாரு. நான் அதை ஸ்ரீ பூர்ணபோத குருதீர்த்தை வச்சு ஒரு 4 தாங்க வந்திருக்கோம். 83 வந்துச்சு ஆக்சிஜன் லெவல். அவர் அந்த வகுப்பு சொருவில் எதுவும் பண்ணல, ஆனால் 83 வந்துச்சு. டாக்டர் என்ன பார்க்குறாரு, எங்கள் அப்பாவை பார்க்குறாங்க. 83, 87, 91 வந்துச்சுங்க. எந்த டாக்டர் உங்கள் அப்பா வந்து காப்பாற்ற முடியாது, சந்தேகம்தான், எது பண்ணாலும் நடக்கலாம், ஆனால் என்னால் இப்போ எதுவும் முடியல, லங்ஸ் இதை வந்து வேலை செய்யலைன்னு சொன்னாரோ, அதே டாக்டர் போயிட்டு அந்த க்ளவுஸை கட்டி போட்டு போய் சேரில் உட்காந்துட்டாருங்க. உட்காந்துட்டு அவர் என்னை பார்க்குறாரு. நான் அதுக்கு நேருக்கேன், பாட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டு ஓடினே இருக்குது. அப்புறம் கூப்பிட்டாரு என்ன, இங்கே வாப்பா, அவங்க அப்பாவுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, சரியாயிட்டாரு, அந்த வந்து ஆக்சிஜன் வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிச்சு, ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லைப்பா. நீ இதுக்கப்புறம் நான் சொன்னேன், நான் வெளியே எட்டு போய் பார்த்துக்கலாமா கேட்டேன். இல்லைப்பா, நீ எட்டும் போகிறதெல்லாம் வந்து கவலை, எனக்கு வந்து நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, இப்போதைக்கு அவர் அந்த அபாய கட்டத்தில் இருக்குன்னு சொன்ன டாக்டர். அப்புறம் உங்கள் விருப்பங்க, நீங்கள் போய் பார்த்துனாலும் பார்த்துலான்னாங்க. அப்புறம் போயிட்டு பார்த்துட்டு இப்போது எங்கள் அப்பா நல்லா இருக்கார். இது வந்து எனக்கு அப்பா வந்து திருப்பி கொடுத்தாரு ராகவேந்திர சுவாமி. நான் அப்பான்னு கூப்பிட்றதுக்கு திருப்பி கொடுத்தாரு. என்ன அப்பான்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு ஒரு குழந்தையும் கொடுத்தாரு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஒய்ஃப் வந்து கன்சீவ், எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 8 மாதம் கழிச்சு ஒய்ஃப் கன்சீவ் ஆனாங்க. 3 மாதம் இருக்க சொல்ல அந்த சில விஷயம்லாம் நடந்ததுங்க. அவங்களுக்கு வந்து சின்ன பிளட் மாதிரி ஆச்சு. உடனே நாங்கள் லேட் டாக்டர் அங்கே தான் இருக்காங்க, அவங்கள கூட்டின்னு போய் காட்டணும். மேடம் இது மாதிரி ஆச்சு மேடம். அவங்க என்ன சொன்னாங்க, அபார்ஷன் ஆகிட்ருக்கோங்க, நீங்கள் போய் ஒரு ஸ்கேன் எடுத்துன்னு வாங்க, அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேன், ஸ்கேன் பார்க்காத என்னால் எதுவும் சொல்ல முடியாதுன்னாங்க. எனக்கா என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசித்தேன். சரி, நான் போய் ஒய்ஃபை ஸ்கேனில் அங்கே திருவள்ளூரில் ஒரு கோகுல் ஸ்கேனில் போய் என் ஒய்ஃபை விட்டு நேராக ராகவேந்திர கோயில் மடத்துக்கு போய்ட்டேன். அங்கே திருவள்ளூரில் வீரர் கோயில் பக்கத்தில், குளத்து பக்கத்தில் ராகவேந்திர சுவாமி மடம் இருக்குது. அப்போ மத்தியானம் இருக்கும். நான் போயிட்டு கோயிலெலாம் கூட முடிருக்கு, நான் வேண்டிக்கினேன், ராகவேந்திர சுவாமி இது மாதிரி இந்த உயிரை காப்பாற்றி கொடுங்க, நீ நான் எந்த உயிரும் சாப்பிட மாட்டேங்க, நான்வெஜ்ஜை நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு இந்த உயிரை காப்பாற்றி கொடுங்கன்னு நான் வேண்டிகிட்டு வந்தேன். ஸ்கேன் எடுத்து பார்த்தா கரு ஹார்ட் பீட்லாம் நல்லா இருக்குங்க கருன்னு. இன்றைக்கி என் குழந்தைக்கு 4 வயசு ஆகுது. ஸோ என்னை கூப்பிட்றதுக்கும் அப்பான்ற ஒரு உயிரை கொடுத்தாரு. நான் எங்கள் அப்பாவை கூப்பிட்றதுக்கும் ராகவேந்திர சுவாமி தான் கொடுத்தாரு. இது என்னென்னா, ராகவேந்திர திருவள்ளூரில் இந்த நான் போகிற மடத்தில் ஆச்சாரியார் ராகவேந்திரன் ஒருத்தர் இருக்கார். அந்த கோயில் ஆச்சாரியார் அவர் வந்து சொல்லுவார், நீ ராகவேந்திர சுவாமிக்கு என்ன செய்யறியோ அது பன்மடங்கு திருப்பி கொடுத்துருவார்ப்பா அவர். நான் வந்து அவர்
இந்த மார்கழி மாதத்தில் விடிகாத்தால 3 மணி 3:30 மணிலாம் பூஜை பண்ணுவாங்க. நான் அவரை தினம் கூட்டிகிட்டு போவேன். அப்போ சொல்லுவார், இந்த சேவைலாம் செய்கிற கவாஸ்கர் இது உனக்கு திருப்பி குத்துருவார். ராயர் வந்து எதுவுமே வச்சுக்க மாட்டார். நீ எது செஞ்சாலும் அதை திருப்பி இது பன்மடங்காக உனக்கு திருப்பி குத்துருவாருன்னு. ஸோ எங்கள் அப்பாவோட உயிரே திருப்பி கொடுத்தாரு. நான் செஞ்ச அது சேவைன்னு கூட எனக்கு சொல்ல தெரில. அவருக்காக ஒரு விஷயம் பண்ணேன், எங்கள் அப்பா உயிரே காப்பாற்றி விட்டார். ஸோ நீங்களும் இதை பார்க்குற ராகவேந்திரா பக்தர்களும் உங்களால் முடிஞ்ச சேவை எதனா செய்யுங்க. ராகவேந்திரா கோயில் எங்கே இருக்குது அந்த பக்கம் போங்கன்னு சொன்னால் கூட அது ஒரு சேவை தான். எப்பவுமே குருராஜரை நம்புங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அவர் காப்பாற்றி கொடுப்பார். நம்பிக்கை தான் முக்கியம். நான் நம்பினேன், இன்றைக்கி எங்கள் அப்பா கூட நான் இருக்கேன். அது காரணமே ஜெகத்குரு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி தான். திருத்தலம் திருவிளக்கில் தீபம் அணையாது நின் திருவருள் காத்ததன திருவிளையாடலோ. திருத்தலம் திருவிளக்கில் தீபம் அணையாது நின் திருவருள் காத்ததன திருவிளையாடலோ. பக்தருக்கு பாதுகை சத்தம் கேட்டருளவே, பக்தருக்கு பாதுகை சத்தம் கேட்டருளவே. சித்தம் இறங்கிய சத்திய குருதேவா, சித்தம் இறங்கிய சத்திய குருதேவா.